மனோஜ் வந்துட்டு அவங்க ஆண்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கனகா அவங்க அம்மா வந்துட்டு, மாப்பிள்ள நீங்கள் சொன்னதை இன்னும் நீங்கள் நிறைவேற்றவே இல்லை, ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன். மேற்கொண்டு என் வீட்டில் இருக்கிற நாங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து மொத்தமும் உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் தான் என்ன முடிவு எடுக்கணும். என்கிட்ட என்ன பேசுகிறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்குது? நான் தான் இங்கேயே தங்குங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பிடிவாதமாக கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கனகாவோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் இருந்துக்கிட்டு, ஆண்டி எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், நான் அதுக்குள்ளேயும் பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கனகா கூடவே இருந்துக்குவேன், நான் பயப்பட மாட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனேவும் என்ன மாப்பிள்ள எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, கல்யாணம் ஆன விஷயம் நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். இன்னும் டைவர்ஸ் கிடைக்காம கல்யாணம் ஆனதுனால என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கல்ல, அதை சொன்னேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கனகாவோட அம்மா யோசனை சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள அப்படின்னா எனக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சாந்தி முகூர்த்தத்துக்கு சம்மதிக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே ஆண்டி, நான் கண்டிப்பாக அதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஜோசியரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவேவோ கடையில் அவர் சொன்னவரை வர சொல்கிறாங்க. வர சொன்ன உடனே என்ன மனோஜ், பப்பரப்பா மனோஜ்னு சொல்லி கூப்பிடுறாரு. சார் இந்த மாதிரி ஆண்டி சொல்கிறாங்க, இது எனக்கு கட்டத்தில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதையும் பார்த்து அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக மனோஜ் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே அப்படின்னா சரிங்க ஆண்டி, நீங்கள் சொன்ன தேதியிலேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனகா அம்மா என்னம்மா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மறுபடியும் கல்யாணமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாண்டா கண்ணு, உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் மறுபடியும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் அதுக்கப்புறம் கனகாவை மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் பப்பரப்பா மனோஜ், உங்களுக்கு இந்த சொத்து மொத்தமும் வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி கனகா வேணும் அப்படின்னா இந்த இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த சொத்து உங்களுக்கு தான், நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அதிலேயே ரிஜிஸ்டர்லேயே பதிஞ்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை நம்பி எதாக இருந்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க சார்னு சொல்லிடுறாரு. மனோஜ் அன்னைக்கு கல்யாண தேதியை சொல்லி அனுப்பிடுறாங்க. எங்கள் முத்து மீனாவும் கட்டடம் மேலே கட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ஆஃபீஸு. அப்போ தான் மனோஜும் கனகாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே இவங்களும் அப்போதைக்கு பார்க்காம கடைசி நேரத்தில் காரு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மீனா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வெளில பார்த்தா அதுவா, அதான் நம்ம டெக்கரேஷனுக்கு போயிருந்தோம்ல, அவங்கள போல ஏதாவது முக்கியமான விஷயமா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வா மீனா நம்ம போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் முத்துவும் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகும்போது இங்கே அண்ணாமலை என்னடா முத்து என்ன ஆச்சு போன விஷயம்னு கேட்குறாங்க. கிடச்சிடுச்சுப்பா, அப்போ ரூம் கட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம்ப்பா, மீனா நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்கள் ரோகிணி செக்கப்புக்காக வந்திருக்காங்க. பாட்டி என்ன இங்கே இருக்காங்க, இங்கே எதுக்காக இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற நர்சம்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த பாட்டி பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. அவங்க பேரன்களாம் கல்யாணம் ஆகலை, படிச்சுட்டு இருக்காங்க, அவர் வேலையில் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக ரோகிணி கேட்டு வாங்குறாங்க. இவங்களும் அந்த இதெல்லாம் எப்போ இருந்து இவங்களுக்கு ஞாபகம் மறதி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. உடனே ரோகிணி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா பாட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் யாருக்குமே கல்யாணம் ஆகலை, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. இப்போது மனோஜ்னால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் வெளியில் வராங்க. டாக்டரை பார்த்துட்டு வெளில வந்த உடனே வேகமாக ரோகிணி போய் பாட்டியோட காலில் விழுகிறாங்க. படார்னு விழுந்து, பாட்டி நீங்கள் தான் பாட்டி எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்,
உங்கள் பேரன் தான் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுகுறாங்க. இது என்ன பார்லரம்மா புதுசாக பிளான் போட்டிருக்குதுன்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. உடனேவும் எங்கள் பாட்டி மறந்துக்கிட்டு எந்திரிமா, இங்கே பாருமா, நீ யாருமா, எழுந்திருமா அப்படின்னு பாட்டிமா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி எழுந்திருச்சு ரொம்ப தேம்பி தேம்பி அழறாங்க. பாட்டி, என்னால் எதை மறைக்க முடியல பாட்டி. உங்களை பார்த்த உடனே மனோஜோட பாட்டி அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா உங்கள் ஃபோட்டோவை அவர் என்கிட்ட காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அழுகிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா, ஏமாத்திட்டான்னு சொல்கிற, என்ன ஏமாத்தினா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, அவரோட குழந்தை என் வயிற்றில் வளருது. ஆனால் அவர்கிட்ட சொன்னால் இந்த குழந்தைய கலைச்சிரு, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. எப்படி பாட்டி, நான் இந்த குழந்தைய எப்படி கலைக்க முடியும்? என்னோட வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? என் வாழ்க்கையே போயிடும் பாட்டி அப்படின்னு அழுகுறாங்க. உடனேவும் பாட்டிக்கு வந்து பழசெல்லாம் எதுவும் ஞாபகப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக முத்துவும் அண்ணாமலையும் அமைதியாக இருக்காங்க. ரோகிணி வந்துட்டு, பாட்டிமா, என்னடா அண்ணாமலை, இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா? பாவண்டா அந்த பொண்ணு, மனோஜ் என்ன இப்படி பட்ட வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான் அப்படின்ட்டு பாட்டிமா திட்டுறாங்க. உடனே தெரியலையேம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நீ வாமா வீட்டுக்கு போகலாம். என்னமோ விஜயா வந்து நான் வளர்த்த புள்ள தான் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லி வளர்த்தா, இப்போ அவன் என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரோகிணியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ரோகிணியோட பாட்டி வீட்டுக்குள்ளே வந்த உடனே விஜயாவுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தா மாதிரி, ஏய் அங்கேயே நில்லு, நீ எதுக்கு உள்ளே வரேன்னு கேட்குறாங்க. உடனேவும் உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு தெரியாதுன்னு சொல்லுன்னு தலையாட்டுறாரு. உடனே இல்லை, தெரியாத பொண்ணாக இருக்கேன்னு சொல்லி தான் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, தெரியாத பொண்ணாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு தானே கேட்கணும், அதென்ன இப்படி அதட்டுற, வாங்கன்னு கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே, சரி உள்ளே வாமா அப்படின்னு அங்கே விஜயா கூப்பிடுறாங்க. உள்ளே வந்த உடனே உட்காருமா அப்படின்னு ரோகிணியை உட்கார வைக்கிறாங்க. மனோஜ் அப்போ தான் கல்யாணம் அங்கே கனகா கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச உடனே அங்கேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரோகிணியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. உடனேவும் இங்கே என்னம்மா வந்திருக்கான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. டேய் மனோஜ், இங்கே வாடா அப்படின்னு பாட்டிமா கூப்பிட்டு, என்னடா இதெல்லாம்னு கேட்குறாங்க. எதெல்லாம் பாட்டி அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இங்கே பாருடா, இந்த பொண்ணு முழுகாமல் இருக்கான், நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்கிறா. இதெல்லாம் என்னடா படிக்கிற பையன் பண்ணுற இதா இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா திட்டுறாங்க. பாட்டி, அது வந்து அப்படின்னு சொன்னேன்னே, என்னடா வந்து போயின்ட்டு ஒழுங்க மரியாதையோட அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்க. இதுக்கு தாண்டா அண்ணாமலை சொல்கிறது, காலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. பாத்தியா இப்போ எப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான்னு? இங்கே பாருடா மனோஜ், இந்த பிள்ளைகிட்ட சொல்லி நீ அந்த குழந்தைய கலைக்க சொல்லியிருக்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியாதா உனக்கு? இங்கே பாரு விஜயா, இதெல்லாம் நீ கொடுக்குற செல்லம்தான். முதல்ல ஒரு நல்ல முகூர்த்தமாக பாருங்க, பார்த்து இந்த பொண்ணுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த வீட்டில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாட்டிமா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே விஜயா வந்து பாட்டி போனதுக்கப்புறம், என்னங்க இதெல்லாம், அவளை நான் இந்த இடத்த விட்டு விரட்டி அடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இப்படி பண்ணி வச்சிட்ருக்காங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாரு விஜயா, கொஞ்சம் பொறுமையாகிரு. அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு? அவங்க 2 பேர்த்துக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகலையில, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் எங்கள் முத்து வந்துட்டு, என்ன இப்படி போயிட்டுருக்கு, இப்போ என்ன பண்ணுறது? பார்லரம்மா பக்காவாக பிளான் போட்டு பாட்டிக்கு ஞாபகம் மறதி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட புலம்புறாங்க. இப்படியோங்க, எனக்கும் உங்கள் அண்ணனும் அங்கே ரோகிணியும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு தான் ஆசையேவோ. அவங்களுக்கு ரோகிணிக்காக இல்லாட்டியாலும் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காகனாலும் யோசிக்கணும்ல. பாவங்க கிருஷும் அப்பா இல்லாமல் இருந்துட்டுருக்கான். அதோட சேர்ந்து ரோகிணி இன்னொரு குழந்தையும் எப்படிங்க அப்பா இல்லாமல் தனியாக வளர்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லதாக படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவும், நீ சொல்கிறதும் சரிதான், ஏதோ பாட்டி வந்த நேரம் அங்கே பார்லர் அம்மாவுக்கு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு, அம்மா இதுக்கெல்லாம் என்னால் சம்மதிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏண்டா இப்போ என்ன என்னோட சம்மதத்தோடவா உங்க பாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க? எல்லாம் அந்த பார்லர்காரி தான் உங்ககிட்ட பாசாங்கத்தனை காட்டிட்டு குழந்தைய கலைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்படிப்பட்டதை ட்ராமா போட்டு உன் பாட்டியை நம்ப வச்சு மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாளேடா அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா
பாட்டிக்கிட்ட நீ நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலை அதாவது விஜயாவிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா நான் சொன்னால் எங்கடா கேட்க போகிறாரு, உன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுங்கிறாரு, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு விஜயா மிரட்டுறாங்க. இப்போ என்னம்மா வழி அப்படின்னு கேட்ட உடனே தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பாட்டி வந்து இவன் நல்ல நாள் பார்க்க சொன்னனே பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் இந்த பொண்ணு அது வரைக்கும் நம்ம வீட்டிலையே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிம்மா சொன்ன உடனே அது எப்படி அம்மா சரியாக வரும், வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சோடனே நேராக வந்துக்கட்டும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. சரின்னு சொன்ன உடனே ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே காலாண்டர் எடுத்து பார்த்துட்டு என்ன தேதி நல்ல தேதியாக இருக்குதுன்னு பார்த்து இந்த மாதிரி குறிக்கிறாங்க. குறிச்சா இந்த வாரத்திலேயேவோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நல்ல நாள் தான், கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு உண்டான வேலை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு எங்கள் மனோஜுக்கு அப்படியே ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படி கல்யாணத்தை நிறுத்த போகிறோம், கனகா வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், இப்போது ரோகிணியை கல்யாணம் பண்ண போகிறோம், இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே கனகாவோட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்களே, இப்போ நம்ம கரெக்டாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு இங்கே வந்து மனோஜ் புலம்பிக்கிட்டு இருக்காரு. உங்கள் அண்ணனோட முகமே சரியில்லை, அதுவும் இல்லாமல் அவர் எதையோ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து மனோஜ் மொழியே சரியில்லைன்ட்டு முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே சரிடா உங்கள் பாட்டி பார்த்து என்ன செஞ்சாலும் சரிதான்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ்கிட்ட வந்து ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் என்ன நினச்சிட்ருக்க, நம்ம குழந்தைய நான் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து கலைச்சிருவேன்னு நினைக்கிறியா, முடியவே முடியாது. நான் நினச்ச மாதிரி கிறிஷுக்கும் இந்த குழந்தைக்கும் நீ தான் அப்பா, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன்ல, இப்போ பார்த்தியா நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து கல்யாணத்தப்ப ரோகிணியையும் மனோஜையும் கூட்டிகிட்டு போய் நம்ம இதெல்லாம் எடுக்கணும் செய்யணும் அவங்களுக்கு செஞ்சு இந்த மாதிரி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்டே விஜயாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, ஊரில் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்த முடிக்கணும்னு பாட்டி பிடிவாதமாக சொல்கிறாங்க.